பன்னீரை யூஸ் பண்ணி ஒரு ப்ளூபெர்ரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. க்ரீம் சீஸே தேவையில்லை. நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் சுகர் 1/4 கப் இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 5 ரூபா பிஸ்கெட் பேக்கெட் ஒன்றத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மைதா 50 கிராம், மில்க் மேட் 50 கிராம், அன்சால்டட் பட்டர் 25 கிராம், 2 முட்டை. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி டின்னுக்கு கீழே அலுமினியம் ஃபாயிலும் மேலே பேக்கிங் ஷீட்டும் போட்டிருக்கேன். இப்போ 250 கிராம் பன்னீரை பொடி பொடியாக பண்ணிவிட்டு பட்டரை ஒரு பக்கம் மெல்ட் பண்ணி இந்த பொடி பண்ண பிஸ்கெட்டோடு சேர்த்து கலந்து வச்சுக்கணும். இதுதான் அந்த சீஸ் கேக்கோட பேஸாக இருக்க போகுது. இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அந்த டின்னுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணணும். உதிர்த்து வச்ச அந்த பன்னீர் கூட இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து கலக்க போகிறேன். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட பண்ணலாம். ஹேண்ட் பிளெண்டரில் தான் பண்ணணும் கிடையாது. ஒரே ஜாரில் நீங்கள் போட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேட்டர் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ நான் சக்கரை பொடி பண்ணது போட்டு இதோட கலக்கிறேன். அந்த பன்னீர் பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். கண்டென்ஸ் மில்க் இதோட ஃப்ரெஷ் க்ரீம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் முட்டை ஆட் பண்ணுறேன். இப்போ 2 முட்டையும் உடச்சி இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இதை. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. ஜார்லேயே கலந்துக்கலாம் மிக்சியில். அண்ட் இது வந்து மைதாவையும் போட்டு ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இருக்க பேட்டர் மாதிரி நான் இப்போ அந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். இதோட இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும் கொஞ்சமாக. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளூபெர்ரி ஜாம் பண்ணலை. ஆல்ரெடி என்கிட்ட க்ரஷ் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வேணும்னா ப்ளூபெர்ரியை ஜாம் மாதிரி பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன இது பிடிச்சிருந்தாலும் உங்கள் அந்த ஃப்ளேவருக்கான இது பண்ணிக்கலாம். இப்போது 160 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 7 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காமிச்ச மாதிரி சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பாட்டமில் வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். மேலே இருக்க டின்னும் பாட்டமும் டச் ஆகாத மாதிரி ஒரு டின் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பேக் பண்ணணும். இப்படி பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாது. ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இப்போ நான் ஒரு 40 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஈவினிங் டைம் போல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் கடையில் இதுக்கு மேலே சீஸ் கேக் வாங்கவே தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.